पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ராகு கேது பயிற்சி பலன்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது, ராகு மற்றும் கேது என்பது நிழல் கிரகம். சந்திரன் மற்றும் சூரியனால் கிரகணம் ஏற்படும் போது உருவாகும் நிழல் கிரகம் ராகு கேது. திருக்கணிதத்தின்படி 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க உள்ளது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் 26ஆம் தேதி நடக்க உள்ளது. ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். ராகு கேது பயிற்சி பலன்கள் துலா ராசி 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், ராகுவும் சனியும் இணைந்துள்ள கும்பராசி துளாராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமாகும். கோல்சார விதிகளின்படி இந்த சேர்க்கை நன்மை செய்யாது. இது ஒரு பொது விதிதான் துளாராசியினரை பொறுத்தவரையில். ஏனெனில் துளாராசி சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ராசியாகும். அந்த ராசியில்தான் அவர் உச்சபலம் பெறுகிறார். ஜனன ஜாதகத்தில் துளாராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பின் அவர்கள் பெயர், புகழ், நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் பெற்று 100 வயசு வாழ்வார் என கூறுது ஜோதிட பாரிஜாதம் என்னும் புகழ்பெற்ற வடமொழி ஜோதிட வானியல் கிரந்தம். அதே தருணத்தில் கேதுவும் ராசிக்கு லாபஸ்தானமாகிய சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறது மிக நல்ல கிரக நிலை. ராகு சனி சேர்க்கையினால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் நல்லது. குழந்தைகளின் உயர்கல்விக்காக அதிக பணம் செலவழிக்கிறதும், உத்தியோகம் அல்லது உயர்கல்வி காரணமாக குழந்தைகள் தற்காலிகமாக குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்க நேரிடும். அவர்களின் எதிர்கால நன்மைக்காகவே இருப்பினும் பிரிவு வேதனையை தரும். அடுத்தது உத்தியோகம். அதை பற்றி பார்க்கும் பொழுது, புதிய வேலைக்கு முயற்சிக்கும் துளாராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ராசியான கும்பராசியில் ஜீவனக்காரகனான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறது மிக நல்ல ஒரு சேர்க்கை தான். மனசுக்கு பிடித்த வேலை கிடைக்கும். ஆயினும் வெளி மாநிலத்திலோ அல்லது வெளிநாட்டிலோ தான் கிடைக்கும். அதன் காரணமாக குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்க நேரிடும். பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அன்றாட பணிகளில் உற்சாகத்தை அளிக்கும். தொழில் வியாபாரம் அதை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த 2 துறைகளுமே சனி மற்றும் ராகு ஆகிய இரு வீரியம் நிறைந்த கிரகங்களின் நேர் ஆதிக்கத்தில்தான் உள்ளன. சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் உங்கள் விற்பனை திருப்திகரமாகவே இருக்கும். லாபமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று அதிகமாகவே இருக்கும். கூட்டாளிகள், வங்கிகள் ஆகியோரால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஆயினும் உங்கள் விற்பனையையும் வருமானத்தையும் அவை பாதிக்காது. புதிய துறைகளில் அளவோடு முதலீடு செய்யலாம். அடுத்தது கலைத்துறையினர். அதை பற்றி பார்க்கும் பொழுது, வருமானம் நீடிக்கும். அளவோடு வாய்ப்புகள் நீடித்தாலும்
எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்காது என ராகு சனி கூட்டணி குறிப்பிட்டு காட்டுதுங்க. சித்திரை 28/11/5/2025 அன்றிலிருந்து சனி ராகுவிற்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கிறதுனால அன்றைய தினத்திலிருந்து வாய்ப்புகளும் வருமானமும் உயரும். பலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகத்தையும் ஏற்படுத்தி தருவாங்க சனி பகவானும் ராகு பகவானும். அடுத்தது அரசியல் துறையினர். அதை பற்றி பார்க்கும் பொழுது சனி ராகுவின் கூட்டணியால் அதிக நன்மைகளை பெறதில் அரசியல் துறையினரே முன்னணியில் நிற்கிறாங்க. மக்களிடையே செல்வாக்கும் புகழும் உயரும். ஜனனகால தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் கட்சியிலோ அல்லது ஆட்சியிலோ முக்கிய பதவி வகிக்கும் வாய்ப்பெல்லாம் தேடி வரும். அடுத்தது மாணவ மாணவியர். துளாராசிக்கு யோக காரகராவார் சனி பகவான். அதாவது வித்யா காரகனான புதன். அவங்க கல்வி. சனிக்கும் ராகுவிற்கும் நட்பு கிரகங்களாவார். ஆதலால் இப்போது ஏற்பட்டுள்ள சனி ராகு சேர்க்கை மாணவர்களுக்கு பல நன்மைகளை வழங்கவிருக்குது. பாடங்களில் மன உற்சாகத்துடன் ஈடுபடும். உயர்கல்விக்கு நிதியுதவி எளிதில் கிட்டும். வெளிநாடு சென்று பிரத்யோக உயர்கல்வி பயில ஆர்வம் இருப்பின் அதற்கான பூர்வங்க முயற்சிகளை இப்போது மேற்கொள்ளலாம். மகத்தான வெற்றி பெறுவீங்க. விவசாயத்துறையினர். அதை பற்றி பார்க்கும் பொழுது வயல் பணிகளில் உற்சாகம் மேலிடும். அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்கும். ஆயினும் உழைப்பு கடுமையாக இருக்கும். வேலை வாங்கி கூலி கொடுப்பவர் சனி பகவான் என்றதொரு மூதுரையும் உண்டு. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பழைய கடன்களில் இருந்து உங்களை விடுவித்து கொள்வீங்க சனி பகவானும் ராகுவும். அடுத்தது பெண்மணிகள். சனி ராகு சேர்க்கையினால் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மைகளே ஏற்படும். இருப்பினும் உங்கள் குழந்தைகளுக்கு சிறு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படக்கூடும். முயற்சிகளில் சிறு தடங்கல்கள் ஏற்படக்கூடும். சிலருக்கு கங்கா ஸ்நான பாக்கியம் கிட்டும். அறிவுரை: அதிக அலைச்சல்களை தவிர்க்கணும். குழந்தைகளின் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கற்பனையான கவலைகளை தவிர்க்கணும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரிகாரம். 24 சனிக்கிழமையில் தோறும் உங்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ தினமும் ஏற்றி வரும் தீபத்துடன் பரிகார தீபமாக மண் அகலில் எண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வருவது கைமேல பலனளிக்கும். மேற்கூறிய பரிகாரத்தை செய்ய இயலாதவங்க நெய், பருப்பு, கலந்த சாத உருண்டைகளை காகத்திற்கு வைக்கிறதும் மகத்தான புண்ணிய பலன்களை அள்ளி தருவதுடன் தோஷங்கள் அனைத்தும் போக்க வல்ல மிக சிறந்த பரிகாரம். அதுவும் முடியாதவங்க லிகித ஜபமாக போற்றி கொண்டாடப்படும் ஸ்ரீ ராமஜெயம் என்னும் தாரக மந்திரத்தை பக்தி சிரத்தையுடன் கூடிய மனதுடன் நோட்டு புத்தகங்களில் 1008 முறை எழுதி வந்தால் போதும். உங்கள் துயரங்கள் எல்லாம் பகைவனை கண்ட பனி போல மறைவதுடன் தோஷங்கள் அனைத்தும் சந்தோஷமாக மாறப்போவது திண்ணம். இதை அனுபவத்தில் நீங்கள் உணர்வீங்க.